கர்ம பயிற்சியின் 8வது நாள் வகுப்பு. இதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா அன்னமய கோஷம், அதற்கப்புறம் பிராணமய கோஷம், இப்போ 3வது உடலான மனோமய கோஷத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மனது உடல். இந்த மனது உடல்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க, நம்ம மனதால் எண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு இடத்துல போய் நிற்கும் இல்லைங்களா, அதுதான் இந்த மனோமய கோஷம். நம்ம ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா எத்தனையோ எண்ணங்களை எண்ணுறோம். எண்ணங்கள் நம்ம மனதுக்குள்ளே புதிச்சுக்கிட்டே இருக்குது. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு 60,000 எண்ணத்திலிருந்து 66,000 எண்ணங்கள் வரைக்கும் தோன்றி தோன்றி மறைஞ்சு அதை கடந்து சென்று போயிட்டே இருக்கும். இந்த மனது ஒரு இடத்துல போய் நிற்கும் இல்லையா, அந்த இடம்தான் இந்த மனோமய கோஷம். இப்போ அந்த மனோமய கோஷத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மனோமய கோஷம் என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம மனது சும்மா இருக்காது. அதாவது இந்த மனம் என்பது ஒரு குதிரை அப்படிம்பாங்க. அது எப்போ பார்த்தாலும் அது ஒரு மன ஓட்டத்திலேயே இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் இது ஒரு மனம் ஒரு குரங்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ மனசு ஒரு எண்ணத்தை நினைக்கும், அதுக்கப்புறம் உடனே அந்த எண்ணம் மாறிடும். இப்போ திரும்ப திரும்ப எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், ஒரே எண்ணத்தில் நிலைச்சு நிற்காது. அதாவது ஒரு குரங்கு எப்படி மரத்தில் ஒரு இடத்துல நிற்காமல் அடுத்தடுத்த மரங்களுக்கு தாவிட்டே இருக்கும், அதே பாவனையில் தான் நம்மளுடைய மனதும் இயங்குது. அதனால் பார்த்திங்கன்னா மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க. மனம் ஒரு குரங்கு. அதே மாதிரி இந்த மனம் ஒரு குதிரைன்னு சொல்லுவாங்க. ஒரு குதிரையை நம்ம எவ்வாறு பக்குவமாக கையாள தெரிஞ்சோம்னா அதை நம்மளுக்கு தகுந்தவாறு பயன்படுத்தி கொள்கிறோமோ, அந்த மாதிரி நம்ம மனதையும் நம்மளுக்கு தகுந்தவாறு பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மனதானது பார்த்தோம்னா ஏதாவது ஒன்று தேடிட்டே இருக்கும். அதாவது நம்மளுடைய பிறப்பு ரகசியம், நம்ம இருக்கிற இடம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்மளுடைய நிகழ்காலம், நம்மளுடைய எதிர்காலம், நம்மளுடைய இறந்த காலம், இது எல்லாத்தையும் அதை அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்காக ஏதோ ஒரு விடையை அது கேட்டுகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு விடை கிடைக்கும். அந்த விடையில் அது திருப்தி அடையல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மனதானது அதற்கான வேறு விடையை இந்த மனது தேட ஆரம்பிச்சிடும். இது டெய்லியும் நிகழ்ந்து கொண்டுகிட்டே இருக்கும். இதில் சேர்ற எண்ண தொகுப்பு தான் நம்ம ஆழ்மனதில் பதியுது. இந்த ஆழ்மனதில் பதிகிற தொகுப்புகள் தான் நம்ம ஒரு சில நேரங்கள் நம்மளுக்கு கனவுகளாக தென்படுறது. இந்த ஆழ்மனதில் பதியக்கூடிய தொகுப்புகள் இன்னும் ஒரு சில நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம தியானம் செஞ்சுட்டு இருக்கும்போது இடையில குறுக்கீடு செய்யும். அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருப்போம், எதையுமே நினைக்க மாட்டோம். ஆனால் பார்த்தோம்னா மனக்காட்சிகளை முன்னாடி ஓடிட்டே இருக்கும். நம்ம நினைக்காத காட்சிகள் ஓடும், நம்ம இது வரைக்கும் பார்த்துடாத காட்சிகள் ஓடும். இந்த மாதிரி படம் ஓடுற மாதிரி ஓடிட்டே இருக்கும். இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆழ்மனதிலிருந்து வெளியே எடுத்துகிட்டு வரும். ஆழ்மனதிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கன்னு நம்ம அனலைஸ் பண்ணி தேவையானதை உள்ளே வச்சுக்குவோம், தேவையில்லாத வெளியே அனுப்பிடுவோம். அதாவது ஒரு புக் செல்ஃபில் இருக்கிற ஒரு பேப்பர் கட்டு மாதிரி நம்ம ஒரு புக் செல்ஃபில் நிறைய பேப்பர்ஸ் அடுக்கி வச்சுருக்கோம். ஒரு நாள் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறோம். எடுத்து பார்த்து இந்த பேப்பர் எனக்கு ஆகும், இந்த பேப்பர் எனக்கு ஆகாதுன்னு சொல்லி போட்டு நம்ம அதையே ஆகாத பேப்பரை எல்லாம் தூக்கி அக்கட்டில் போட்டுறோம். நம்மளுக்கு அந்த புக் செல்ஃபில் 2 வகையான பேப்பர் இருந்திருக்கு. ஒன்று ஆகக்கூடிய பேப்பர், இன்னொன்று நம்மளுக்கு ஆகாத பேப்பர். ஆனால் நம்ம ஆகக்கூடிய பேப்பரையும் நம்ம கண்களால் பார்க்குறோம், நம்மளுக்கு தேவையில்லாத பேப்பரையும் நம்ம கண்களால் பார்க்குறோம். இதையே தான் இந்த மனம் அப்படிங்கிறது செய்யுது. ஆழ் மனதுக்குள்ளே இருக்கிற பதிவுகளை பூரா வெளியெடுத்து எது ஆகும் பதிவுகள் எது ஆகாத பதிவுகள்னு பார்த்து ஆகாத பதிவுகளை திரும்பவும் ஆழ் மனதுக்கு அனுப்பிட்டு ஆகாத பதிவுகளை நம்மகிட்ட இருந்து வெளியே எடுத்துடுது. ஆனால் இந்த ஆகும் பதிவுகள் ஆகாத பதிவுகள் இரண்டையுமே நம்ம காட்சியை நம்ம பார்க்க நேரிடுது. அப்போது ஒரு தியானம் பண்ணும்போது நம்மளுடைய மனதில் என்ன எண்ணங்கள் எல்லாம் தோணுதோ அதையெல்லாம் கவனிப்பது சிறந்தது. ஏன்னா அதை நம்ம கவனித்து உற்று நோக்கும்போது தான் அந்த எண்ணப்பதிவு நம்மளுக்கு தேவை இல்லை தேவையில்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதன் மூலமாக கூட நம்மளுடைய ஆழ் மனது பதிவுகள் இருக்கக்கூடிய கர்மாக்கள் நீக்கப்படும். நம்ம அதில் மேலே கவனம் வைக்காமல் இருந்தோம்னா அந்த பதிவுகள் திரும்பவும் ஆழ் மனதில் பதிஞ்சிட்டே தான் இருக்கும். திரும்ப திரும்ப நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னாலும் உங்களே அதை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஒன்று கனவுகள் வரும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு தியானத்தில் உட்காடுறீங்கன்னா உங்களால் தியானத்தில் முழுமையாக உட்கார முடியாது, அந்த தியானத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாது. சினிமா படம் ஓடுற மாதிரி அது ஓடிட்டே இருக்கும். நம்ம அந்த ஒருநிலைப்படாமல் அந்த காட்சிகளை மட்டுமே பார்த்துட்டு இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். தியானத்தில் காட்சிகள் தெரிந்ததுன்னா கண்டிப்பாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் அந்த காட்சிகள் திரும்பவும் நீங்கள் தியானத்தில் உட்காரும்போது வராது. அந்த காட்சிகளை சரிவர பார்த்து அகற்றாவிட்டால் திரும்ப திரும்ப தியானத்தில் உட்காரும்போது அந்த காட்சிகள் உங்களுக்கு வந்து கொண்டே தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த மனம் அப்படிங்கிறது ஒரு போலியான கட்டமைப்பை கொண்டது.
இன்றைக்கி நம்ம மனதில் என்ன நினைக்கிறோமோ அது நாளைக்கு வந்து மாறுபடலாம். ஆனால் அதை பற்றிய ஒரு பிரம்மாண்டமான பின்பத்தை இந்த மனது வந்து தோற்றுவிச்சுக்கும். எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒன்றுமே இருக்காது. ஒரு தேவையில்லாத பயம், எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை, ஒன்று நடக்கவே நடக்காது, அது நடந்தால் என்னாகும் அப்படிங்கிற கற்பனை. இப்படி மனது வந்து ஒரு போலியான கட்டமைப்பை கட்டமைச்சு அதுக்கு உயிர் கொடுத்து அது நடந்து முடிஞ்சால் என்னாகுமோ அந்த பலன் வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சிட்டதா எண்ண வச்சிடும். அப்போது இப்படி நம்ம எண்ணும் போது அந்த பதிவுகள் எல்லாம் எங்கே போய் பதிவாகும்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மனோமய கோஷத்தில் போய் பதிவாகும். இந்த மனோமய கோஷத்தில் பதிவாயிருச்சுன்னா நீங்கள் எங்கே போனீங்கனாலும் உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சேர்ந்து பாதிக்கும். அதனால தான் ஒரு எதிர்மறை எண்ணம் உள்ள ஒரு நபர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடாது, இல்லை பக்கத்தில் வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. அப்போது ஒரு மனிதனுடைய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் எங்கே வந்து தங்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மனோமய கோஷத்தில் வந்து தங்கிடும். ஒரு மனிதனை பற்றி நம்ம யூகிக்கிறது, அதாவது மைண்ட் ரீடிங் பண்ணுறது. நம்ம ஒரு பொது இடத்துல இருக்கோம். பொது இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்தில் யாரோ ஒருத்தர் நிற்கிறாங்க, ஒரு நபர் வந்து நம்ம பக்கத்தில் நிற்கிறாங்க. அவங்கள பற்றி ஆராயிறது, அதாவது நமது மனோமய கோஷத்துக்குள்ள அவங்களுடைய உடல் வரும்போது அவங்கள பற்றி ஆராயிறது. பக்கத்தில் நிற்கக்கூடிய நபர் வந்து நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற ஆராய்ச்சி வந்து நம்ம மனோமய கோஷமானது நடத்த ஆரம்பிச்சிடும். இதே வந்து பார்த்திங்கன்னா, நம்மளை தாண்டி 10 அடியில் இருக்கிற ஒரு நபர் இல்லை 15 அடியில் இருக்கிற ஒரு நபரை பற்றி எந்த ஒரு எண்ணமும் நம்மளுக்கு தோணாது. ஏன்னா அவங்க வந்து நம்மளுடைய மனோமய கோஷத்துக்குள்ளே இல்லை. யாரெல்லாம் நம்மளோட மனோமய கோஷத்துக்குள்ளே வர்றாங்களோ அவங்கள பற்றின ஆராய்ச்சியில் நம்மளுடைய மனம் வந்து இறங்கிடும். ஈர்ப்பு அல்லது கவருதல் அப்படிம்பாங்க. இந்த ஈர்ப்பு, இந்த கவருதல் வந்து இந்த மனோமய கோஷத்தில் வந்து பிரதிபலிக்கும். இதை வந்து இன்னொரு இடத்துல வந்து நல்லா பயன்படுத்துவாங்க. எங்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்கும்போது இந்த மனப்பொருத்தம் அப்படின்னு ஒரு பொருத்தம் பார்ப்பாங்க. இந்த மனப்பொருத்தத்தினுடைய சூட்சுமம் என்னென்னா, இந்த மனோமய கோஷம் எந்த அளவுக்கு பொருந்தி போகும் அப்படிங்கிறது தான். ஒரு சித்தர் பாட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது மனமது செம்மையானால் மந்திரமது ஜெபிக்க வேண்டாம். அப்போது நம்மளுடைய மனசு செம்மை, அதாவது வலிமையாயிடுச்சுன்னா நம்ம மந்திரம் ஜெபிக்காமல் இருந்துக்கலாமா? அப்போ இந்த மந்திரம் ஜெபிக்காதவங்களுடைய மனதில் வந்து வலிமை இல்லாமல் இருக்குதா? அப்படி கிடையாதுங்க. மனதை வந்து செம்மைப்படுத்துதல் அப்படின்னா எந்த மனதை செம்மைப்படுத்துதல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்குள்ளே இருக்கிற மனது கிடையாது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, உள்மனது, அகமனது, புறமனது அப்படின்னு 3 மனது இருக்குது. இதில் இந்த அகமனதையும் உள்மனதையும் செம்மைப்படுத்தினா நம்ம மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த மந்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த மனதுக்கானதுன்னா இந்த மனோமய கோஷத்துக்கான தான் மந்திரம். மந்திரம் மனது கூட்டல் திறம் மந்திரம். அப்போது நம்மளுடைய இந்த மனோமய கோஷத்தை வந்து திடப்படுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் மந்திரம் தேவையில்லை. ஆனால் இந்த மனோமய கோஷத்தை திடப்படுத்த வரைக்கும் மந்திரம் தேவை. அந்த குறிப்பிட்ட மந்திரத்தை தினமும் சொல்வதன் மூலமாக இந்த மனோமய கோஷமானது திடமாகும், அதாவது வலிமையாகும். அப்படி உங்களுடைய மனோமய கோஷமானது வலிமையாயிட்டா உங்களைய எந்த ஒரு மந்திர சக்தியும் தொலைக்காது. அதாவது கோயிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறைவனுக்கு காப்பு போடுவாங்க, காப்பு மந்திரம்பாங்க. அந்த காப்பு மந்திரம் சொல்லி இறைவனை வந்து காப்பு போட்டு பாதுகாப்பாங்க. அப்போது ஒரு இறைவனுக்கே, இறை சக்திக்கே ஒரு காப்பு தேவை அப்படிங்கும்போது மனிதனுக்கும் ஒரு காப்பு கண்டிப்பாக தேவை. இந்த காப்பு சிதைவடையும் போது தான் வேறு எந்த ஒரு நபராக இருந்தாலும் நம்மளை எளிதில் ஏமாற்றுவது, இல்லை நம்மளை வந்து நம்மகிட்ட இருக்கும் பொருட்களை அபகரிப்பது, இந்த மாதிரி செயலெல்லாம் நடக்குது. ஏன்னா அந்த நபரை வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு பய உணர்வு நம்மளுக்குள்ள வந்துடும். நம்ம அந்த இடத்துல வீக் ஆயிடுவோம். நம்ம வீக் ஆகிட்டோம், நம்மளுக்கு பய உணர்வு வந்துடுச்சுனாலே நம்மளுடைய எதிராளிக்கு தைரியம் அதிகமாயிடும். அப்போது நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னா இந்த மனோமய கோஷத்தை வந்து பலப்படுத்தணும். இந்த மனோமய கோஷத்தை வந்து பலப்படுத்துறது தான் ஒரே வழி. இந்த செய்வினை, பில்லி, சூனியம், காற்று, கருப்புன்னு இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம கண்ணால் பார்த்துருக்க கூட மாட்டோம். அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது கூட தெரியாது. ஆனால் அதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த மந்திர அதிர்வலைகள் வந்து நம்மளுடைய மனோமய கோஷத்தை பாதிக்கும். உண்மையாலுமே காற்று, கருப்பு, பில்லி, சூனியம் வந்து பாதிக்குமா அப்படிங்கிறத விட அதுக்காக பயன்படுத்தக்கூடிய மந்திர ஒளி அலைகள் வந்து நம்மளுடைய மனோமய கோஷத்தை பாதிக்கும். அப்போது நம்மளுடைய மனோமய கோஷம் வந்து பாதிக்காமல் இருக்கணும்னா அது வலிமையாக இருக்கணும். அது வலிமையாக இருக்கணும் அப்படின்னா
அதுக்கான கவசத்தை நம்ம ஏற்படுத்தி வச்சுருக்கணும். அதுக்கு மேலே வந்து அதை வலிமைப்படுத்தக்கூடிய மந்திரங்களை வந்து நம்ம தினமும் பயன்படுத்தணும். நம்ம தினமும் பயன்படுத்தி நம்மளுடைய மனோமய கோஷத்தை வந்து வலிமைப்படுத்தி வைத்திருக்கும் போது எந்த ஒரு மந்திர அதிர்வலைகளாலும் நம்மளுடைய மனோமய கோஷமானது சிதைவுறாது. மனோமய கோஷமானது சிதைவுறாமல் இருக்கும்போது நம்மளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. எனவே மனமது செம்மையானால் மந்திரமது ஜெபிக்க வேண்டாம். உங்களுடைய மனோமய கோஷத்தை நீங்கள் வலிமைப்படுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மந்திரம் அப்படிங்கிற ஒன்று தேவை இருக்காது. ஆனால் உங்களுடைய மனோமய கோஷத்தை வலிமைப்படுத்தும் வரையில் மந்திரம் அப்படிங்கிற ஒன்று தேவை. ஏன்னா மந்திரம் அப்படிங்கிற ஒன்றுனால தான் ஒரு குறிப்பிட்ட அதிர்வலையை உண்டாக்க முடியும். அந்த குறிப்பிட்ட அதிர்வலை தான் அந்த மனோமய கோஷத்தை பலப்படுத்தும். சரி, இப்போ அடுத்ததுக்கு போவோம். இந்த மனோமய கோஷத்தை வலுப்படுத்தியாச்சு. இந்த மனோமய கோஷத்தை வலுப்படுத்தின ஒரு நபரால் அந்த மனோமய கோஷம் எந்த அளவு விரிந்துள்ளதோ அந்த அளவு தூரத்தில் உள்ள பொருட்களை கையாள முடியும். இந்த மனோமய கோஷம் எந்த அளவு தூரமாக இருக்கிறதோ அந்த தூரத்தில் உள்ள பொருளை நகர்த்துவது இது சித்தர்களால் கையாளப்பட்ட ஒரு சித்து விளையாட்டு. இது நம்மளுடைய மனோமய கோஷம் வலிமையாயிருச்சுன்னா நம்மளாலையும் பண்ண முடியும். ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கிற ஒரு நபரை வந்து திரும்பி பார்க்க வைக்கிறது. இந்த மனோமய கோஷமானது வலிமையாயிருச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்ய முடியும். குழந்தைகளுக்கெல்லாம் வந்து சிறகடிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நிற்க வச்சு கையில் ஒரு வீசக்கூடிய ஒரு பொருள், அதாவது அவருடைய அதிர்வலையை வந்து கொஞ்சம் தூரமாக தள்ளக்கூடிய ஒரு பொருளை வச்சுட்டு சிறகடிப்பாங்க. இந்த சிறகடிக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கையில் ஒரு மயில் தொகையை வச்சுருப்பாங்க. மயில் தொகையை வச்சு குழந்தைக்கு சிறகடிக்கிறாங்கன்னா அந்த குழந்தைக்கு முன்னாடி வந்து சுற்றுவாங்க. மயில் பீலின்னு சொல்லுவாங்க. சுற்றும் போது என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தினமும் மந்திரங்கள் சொல்லி வலிமைப்படுத்தி வைத்திருக்கிற இந்த மனோமய கோஷத்திலிருந்து அந்த அதிர்வுகளானது அந்த குழந்தைக்கு சென்று அந்த குழந்தையினுடைய மனோமய கோஷம், பிராணமய கோஷம், அன்னமய கோஷத்தை எல்லாம் வலிமைப்படுத்தும். அதனால அந்த குழந்தை வந்து ஆரோக்கியம் அடையும், சில பிரச்சனையிலிருந்து விடுபடும். இதுதான் இதில் இருக்கிற சூட்சமம். ஆனால் அந்த அளவுக்கு வைத்தியம் பண்ணுறவங்கனால அவங்க உடலுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க சொந்தமாக அந்த பயிற்சியை அவங்க பண்ண முடியாது. அது பலன் கொடுக்காது. அதற்கு வேற ஒரு நபர் அந்த பயிற்சியை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சுய சிகிச்சை தான் செஞ்சு அவங்க ஆரோக்கியம் அடைகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கும் கிராமத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சுன்னா முதல்ல வந்து சிறகடிப்பாங்க. அன்னைக்கு வந்து மயில் இறகு வச்சு சிறகடிச்சாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான பொருட்களை பயன்படுத்துகிறாங்க. வேப்பிலையை பயன்படுத்துகிறாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வஸ்திரத்தை பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி இன்றைக்கி வந்து நிறையா அவங்க சௌகரியத்துக்கு மாற்றிட்டாங்க. ஆனால் அன்று வந்து பார்த்திங்கன்னா மயில் பீலியில் மட்டும்தான் சிறகடிப்பாங்க. அதாவது அந்த மயில் தொகை வந்து ஒரு கட்டாக கட்டி வச்சுருப்பாங்க. அந்த மயில் தொகையில் தான் சிறகடிப்பாங்க. ஏன்னா மயில் தொகைக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது. 5 கோஷத்தில் உள்ள அலைவரிசை வந்து அந்த பக்கம் கொண்டு செல்லும் அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்மளே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வந்து அதை நம்ம சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கும் அந்த அதிர்வு வட்டமானது சமச்சீரடைய ஆரம்பிக்கும். இத்தனை விஷயங்கள் வந்து அந்த மயில் தொகையில் இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் மயில் தொகை கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக மயில் தொகை வச்சுருப்பாங்க. பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா மயில் தொகை வச்சுருப்பாங்க. அதேமாதிரி வந்து பாருங்கள், இந்த காவடி எடுக்கும்போது மயில் தொகை வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து சில சூட்சுமங்கள். அந்த சூட்சுமங்கள்னால தான் தன் உடல் வந்து ஆரோக்கியம் அடையுது. அதை வந்து நம்ம இறைக்கூட கலந்து நம்மளுக்கு போதிக்கிறாங்க. யார் ஒருவர் இந்த மனோமய கோஷத்தை பலமாக வச்சுருக்கிறாங்களோ அவங்கள எந்த கண் திருஷ்டி, பில்லி, சூனியம், அதே மாதிரி எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை சக்தி, மந்திர தந்திரங்கள் எதுவுமே பாதிக்காது. மனோமய கோஷத்தை துளைக்கும் சத்தங்கள், மந்திர ஒலிகளால் தான் இந்த பிராணமய கோஷம் துளைக்கும் இல்லை சிதைவுறும் அப்படிங்கிறது பார்த்தோம். சத்தங்களாலேயும் இந்த பிராணமய கோஷமானது சிதைவுறும் இல்லது கட்டமைக்கப்படும். இந்த மனோமய கோஷமானது கட்டமைக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி ஓசை, அதாவது வெங்கல மணி ஓசை. இந்த மணி ஓசையினுடைய அதிர்வு உங்களுடைய மனோமய கோஷத்தை கட்டமைக்கும். இந்த மணி ஓசையின் அதிர்வை நீங்கள் உணரணும். பெரிய மணி அடித்தாங்கன்னா உங்கள் உடலே வந்து அதிரும். அந்த மணி ஓசையை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப உணர்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் மந்திரமே சொல்லாமல் இந்த மனோமய கோஷமானது வலுப்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி சங்கின் ஓசை, சங்கின் ஓசையை நீங்கள் உடல் அதிரும் அளவு உணரும் போது இந்த மனோமய கோஷமானது வலிமைப்படும். என்னால் மணி சத்தமும் கேட்க முடியாதுங்க, சங்கு சத்தமும் கேட்க முடியாது அப்படின்னா கடலினுடைய அலையோசை, கடலினுடைய அலையோசையை கேட்டு உணரும்போது இந்த மனோமய கோஷமானது
வலுப்பெறும். அப்போது நம்ம மந்திரம் சொல்லாமல் கூட இந்த மனோமய கோஷத்தை வலுப்படுத்த முடியும். எப்படின்னா மணி ஓசை, சங்கின் ஓசை, கடலின் அலையோசை, இது மூணையும் நீங்கள் கேட்டு உணரணும். அந்த உணர்வு உங்கள் உடலிருந்து வெளிப்படணும். அதாவது உங்கள் பக்கத்தில் வச்சு ஒரு பெரிய மணி அடித்தா அந்த மணியில் எப்படி அதிர்வு வருதோ அதே அதிர்வு உங்களுடைய உடலிலும் வரும். உடலும் அதிரும். அந்த அதிர்வை நீங்கள் உணரணும். அந்த அதிர்வை திரும்ப 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 நீங்கள் உணர்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய மனோமய கோஷமானது பலப்படும். இந்த அதிர்வு தாங்க முடியாதவங்க தான் அந்த சத்தங்களில் தன்னையும் மறந்து போகிறது. திருவிழா கூட்டங்களில் சாமியெல்லாம் ஆடுறாங்க இல்லைங்களா, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மனோமய கோஷம் ரொம்ப வீக்காக இருக்கும். அங்கே இருக்கிற மணி சத்தம், அந்த மேலதாள சத்தங்கள் எல்லாம் கேட்கும்போது இந்த மனோமய கோஷமானது வலிமை பெறும். ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க மனோமய கோஷம் அப்படிங்கிற அந்த லேயர் வலுப்பெறும்போது அவங்க உடலில் பல மாற்றங்கள் நடக்கும். அவங்களுக்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாது. இந்த மனோமய கோஷமானது வலுப்பெறும்போது என்னாகும்னு பார்த்திங்கன்னா பிராணமய கோஷத்தை தூண்டும். பிராணமய கோஷம் அன்னமய கோஷத்தை தூண்டும். அப்போ அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம் மூணும் தூண்டும் போது அதுக்கு அடுத்து உள்ள விஞ்ஞானமய கோஷமும் ஆனந்தமய கோஷமும் தூண்டுதலுக்கு உள்ளாகும். அப்போ பார்த்திங்கன்னா யாரெல்லாம் தன்னை சுற்றி நிற்கிறாங்களோ அவங்களுடைய உணர்வுகளை நம்மளுக்குள்ளே பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி பிரதிபலிக்கக்கூடிய உணர்வுகள் தான் இவங்க சாமியாடி சொல்கிறது. எங்கேயாச்சும் போய் நின்னோம்னா ஒரு 10 பேர் கூட்டத்தில் உட்காந்துருப்பாங்க. இவங்க சாமியாடி சொல்லுவாங்க. அவங்க மனதில் என்ன நினச்சி வந்திருக்காங்களோ அதையெல்லாம் இவங்க அப்படியே சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா இவ்வாறு தான் நடக்குது. ஏதாவது ஒரு சத்தம் அவங்களுக்கு தேவை. மணி சத்தம், சங்கு சத்தம், இல்லை மேலதாளம், மேல சத்தம், அப்படி இல்லைன்னா உடுக்கை சத்தம், இப்படி ஏதாவது ஒரு சத்தங்கள் அவர்களுடைய மனோமய கோஷத்தை வலுப்பெற வைக்கும் பொழுது 3வது கோஷமாகிய மனோமய கோஷமானது அனைத்தையும் தொடர்புபடுத்தும். அனைத்தையும் தொடர்புபடுத்தும் போது இந்த பிரபஞ்சத்தில் தொடர்பு படக்கூடிய ஆனந்தமய கோஷையும் தொடர்புபடுத்தும். அப்போது ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் உள்ளவர்களுடைய மனநிலை, மன எண்ண ஓட்டமெல்லாம் இவர்களுக்கு உள்வாங்கப்பட்டு அதை இவங்க சொல்லுவாங்க. அதே நேரம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு யோசிக்கக்கூடிய நேரம், அந்த யோசிக்கக்கூடிய கால அவகாசம் நிறைய இருக்கும், பொறுமை இருக்கும். அப்போ மனதால் பலவீனப்பட்ட ஒரு நபர் இவர்களிடம் கேட்கும்போது இவர்கள் அதுக்கு ஒரு ஆலோசனை கூறுவாங்க. அவ்வளோதான். இது செய்யுங்க நடக்கும் அப்படிங்கிறது கட்டளையாக அவர்களுக்கு கூறப்படும். அதை அவங்க சரியாக செய்யும் பட்சத்தில் அது அவங்களுக்கு ஒரு வெற்றி பாதையாக காட்டும். அதை சரியாக பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு தோல்வியை தான் கொடுக்கும். இதுதான் இந்த சாமி ஆடுறவங்களுக்கெல்லாம் நடக்கிறது. அந்த அதிர்வு நிறுத்தினதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. இந்த எல்லா கோஷங்களும் கட்டாயி, அதாவது எல்லா உணர்வு நிலையும் கட்டாயி சாதாரண உணர்வு நிலைக்கு வந்துடுவாங்க. சாதாரண உணர்வு நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எதுவும் தெரியாது. சரி, இப்போ இந்த மனோமய கோஷத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு தியானம், அதாவது கவச தியானம், மனோமய கோஷ கவச தியானம். இந்த தியானத்தை நம்ம எப்படி செய்கிறதுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தியானத்திற்கான முன்னேற்பாடு எப்பவும் போல் ஒரு அமைதியான இடத்தை தேர்வு செஞ்சுக்குங்க. ஒரு விரிப்பு, சரியான ஒரு விரிப்பை தேர்ந்தெடுத்துக்குங்க. சுகாசனத்தில் உட்காந்துக்குங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் சின்முத்திரை, அதாவது ஆள்காட்டி விரலையும் கட்ட விரலையும் சேர்த்தி தொடமல் வச்சுட்டு மற்ற 3 விரல்கள் விரிந்த நிலையில் இருக்கணும். உள்ளங்கை வானத்தை பார்த்தபடி ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் மட்டும் சேர்ந்துருக்கணும். சின்முத்திரையில் கையை வச்சுட்டு கண்ணை மூடி முதுகெலும்பு நேராக இருக்கிற மாதிரி உட்காந்துக்குங்க. உட்காந்துட்டு இந்த கவச தியானத்தை பண்ண ஆரம்பிக்கலாம். கவச தியானத்தில் நீங்கள் கற்பனையெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம். கவச தியானம் செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய தொப்புளிலிருந்து கரெக்டாக ஒரு ஜான் வைங்க. வச்சிங்கன்னா மார்பு குழி பகுதிக்கு வரும். அந்த மார்பு குழி பகுதியிலேருந்து கரெக்டாக ஒரு ஜான், முகத்தை நேராக வச்சுட்டு கரெக்டாக ஒரு ஜான் வச்சிங்கன்னா கரெக்டாக வாயினுடைய மேல் உதட்டுக்கிட்ட உங்களுடைய கட்டவரல் நிற்கும். அதை நேர் உள்ள அன்னம், அண்ணாக்கு, மேல் அன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடம், அதாவது தொப்புள், மார்பு குழி, மேலன்னம், இந்த 3 இடங்களில் தான் இன்றைக்கி நம்ம பயிற்சி பண்ண போகிறோம். இந்த 3 இடங்கள் தான் சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய இடங்கள். அதனால் இந்த 3 இடங்கள் பயிற்சி பண்ண போகிறோம். எப்பவும் போல் தியான இருக்கையில் அமர்ந்துட்டு இந்த 3 இடங்களுக்கான எழுத்துக்களை உச்சரிக்கணும். எப்படி இந்த 3 தியானங்களுக்கான எழுத்துக்களை உச்சரிக்கணும்னு பார்த்திங்கன்னா வாய் விட்டு உச்சரிக்க கூடாது. வாயை மூடிக்கொண்டு எப்பவும் போல் மூச்சு விட்டுக்கொண்டு இந்த எழுத்துக்களை உச்சரிக்க வேண்டும். தொப்புள் பகுதியில் ஆ என்ற எழுத்தை
உச்சரிக்க வேண்டும். மார்பு பகுதிக்கு வரும்போது ஊ என்னும் எழுத்தை உச்சரிக்க வேண்டும். அண்ணாக்கு பகுதிக்கு வரும்போது இம் அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்கணும். இந்த எழுத்தை உச்சரிக்கும் போது வாய் மூடிய நிலைகள் தான் இருக்கணும். மூச்சானது எப்போ போல போயிட்டுருக்கணும். உங்களுடைய மனதில் எவ்வளவு சத்தமாக உச்சரிக்க முடியுமோ அவ்வளவு சத்தமாக உச்சரிக்கலாம். அதே மாதிரி இந்த தியானம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் பண்ணினா போதும். அதிக நேரம் இந்த தியானம் பண்ண தேவையில்லை. ஒரு 1/4 மணி நேரம் இந்த தியானம் பண்ணினா போதும். எப்போவெல்லாம் பண்ணினா போதும் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்தவுடன் இந்த தியானம் பண்ணுவது சிறப்பு. காலையில் எழுந்தவுடன் தினமும் இந்த தியானத்தை பண்ணும்போது உங்களுடைய மனோமய கோஷமானது வலிமை பெறும். அப்படி வலிமை பெற்ற மனோமய கோஷத்தோட நீங்கள் வெளி உலகிற்கு செல்லும்போதோ வேலைக்கு செல்லும்போதோ உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். இந்த மனோமய கோஷத்துக்கான கவச தியானத்தை செய்து உங்களுடைய மனோமய கோஷத்தை வலுப்பெற வைத்து பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.